எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. ஆனா இப்போ மனசுக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன் இல்லையா? நம்ம ஸ்கோர் போதுமா, அடுத்த ஸ்டேஜ்க்கு போவோமா மாட்டோமா, இந்த மாதிரி பல கேள்விகள் ஓடிட்டே இருக்கும். கவலை விடுங்க, உங்க எல்லா சந்தேகத்துக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் எழுதின எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க. நம்ம எடுத்த மார்க் போதுமா, நாம செலக்ட் ஆவோமா, இந்த மாதிரி ஒரு சின்ன பயம் இருக்கிறது ரொம்ப இயல்புதான். வாங்க, இதுக்கான பதில நம்ம தெளிவா தேடலாம். சரி, இப்போ இந்த குழப்பத்தை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உண்மையான டேட்டாவை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போக என்ன தேவைன்னு ரொம்ப தெளிவா விவரமா பாத்திரலாம். முதல்ல நம்ம ஆண் தேர்வர்களுக்கான கட் ஆஃப் என்னவா இருக்கலாம்னு பாப்போம். எவ்ளோ மார்க் எடுத்திருந்தா நீங்க நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு தயாராகலாம்? வாங்க பார்க்கலாம். நீங்க ஒரு 57 மார்க் இல்ல அதுக்கு மேல எடுத்திருக்கீங்களா? அப்போ நீங்க உறுதியா அடுத்த கட்டத்துக்கு தகுதியாகிறீங்கன்னு நம்பலாம். இது ஒரு ரொம்பவே பாதுகாப்பான ஸ்கோர். ஏன் இந்த 57 மார்க் அவ்வளோ முக்கியம்னு சொல்றேன்னா, இதுதான் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. சோ இந்த மார்க் நீங்க எடுத்திருந்தா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனடியா உங்க பிசிக்கல் ட்ரெயினிங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு முக்கியமான நம்பர். ஒருவேளை நீங்க 60 அல்லது அதுக்கும் மேல எடுத்திருந்தீங்கன்னா உங்க நிலைமை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். 60க்கு மேல எடுத்தவங்க ரொம்பவே நம்பிக்கையோட இருக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ரிட்டன் எக்ஸாம்ல அதிக மார்க் வாங்கிட்டா மட்டும் வேலை கிடைச்சிட்டோன்னு அர்த்தம் இல்ல. உங்க வெற்றியை கடைசியா தீர்மானிக்க போறது உங்க பிசிக்கல் டெஸ்ட் தான். இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த முழு அனாலிசிஸ்லயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பிசிக்கல் டெஸ்டிங்கிறது வெறும் அடுத்த ஸ்டேஜ் இல்ல, அது மொத்த ரிசல்ட்டையுமே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு கேம் சேஞ்சர். நம்மில் பலருக்கு இருக்கிற ஒரு பொதுவான சந்தேகம் இதுதான். ஐயோ, ரிட்டன்ல மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சே, நம்ம சான்ஸ் அவ்வளவுதானா? நிச்சயமா இல்ல. அது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. கேண்டிடேட் ஏ ரிட்டன்ல 60 மார்க் எடுத்திருக்கார், ஆனா பிசிக்கல்ல 20 மார்க் தான், மொத்தமா 80. இப்போ கேண்டிடேட் பிய பாருங்க. ரிட்டன்ல அவரை விட கம்மியா 57 மார்க் தான், ஆனா பிசிக்கல்ல முழுசா 24க்கு 24 வாங்கிட்டாரு. இப்போ அவரோட டோட்டல் 81. பாத்தீங்களா? ரிட்டன்ல கம்மியா எடுத்திருந்தாலும் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரே ஒரு மார்க்ல வேலையை தட்டிட்டு போறாரு. இதுதான் பிசிக்கல் டெஸ்டோட பவர். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ரிட்டன் மார்க் ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி தான். ஆனா உங்க தலையெழுத்தையே மாத்தி உங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் வாங்கி தர போறது உங்க பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க வாங்க போற மார்க் தான். அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு. சரி, ஆண்களுக்கான கட் ஆஃப் பத்தி பார்த்தாச்சு. இப்போ பெண் தேர்வர்களுக்கான கட் ஆஃப் என்ன, அவங்களுக்கு இருக்கிற போட்டி சூழல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பெண் தேர்வர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 52 மார்க் இல்லனா அதுக்கு மேல எடுத்திருந்தாலே ரிட்டர்ன் எக்ஸாம் கிளியர் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால 52க்கு மேல மார்க் எடுத்திருக்கிற பெண் தேர்வர்கள் எல்லாரும் நம்பிக்கையோட உங்க பிசிக்கல் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்க போட்டியில ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஒருவேளை நீங்க 55 மார்க்குக்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், நீங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் பெண்களுக்கான போட்டி ஆண்களை விட கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்றேன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. பிசிக்கல் டெஸ்ட்ல முழுசா 24க்கு 24 வாங்குற பெண்களோட எண்ணிக்கை பொதுவா குறைவாதான் இருக்கும். நிறைய பேர் ரன்னிங், பால் த்ரோ, லாங் ஜம்ப் மாதிரி ஈவெண்ட்ஸ்ல மார்க்ஸை இழக்க வாய்ப்பு இருக்கு. இதனால நீங்க பிசிக்கல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தி அந்த 24 மார்க்ஸ் வாங்கிட்டீங்கன்னா மத்தவங்களை விட ரொம்ப சுலபமா முன்னாடி போயிடலாம். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்து வார்டு கோட்டா, அதாவது காவல்துறையில வேலை செய்யறவங்களோட வாரிசுகளுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டுல கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். வார்டு கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க PSTM, அதாவது தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா 45 மார்க்குக்கு மேல எடுத்தாலே அது ஒரு சேஃப் ஸ்கோர் தான். அதே நீங்க மத்த மீடியம், அதாவது நான் PSTMனா 51 மார்க்குக்கு மேல எடுக்கிறது ஒரு பாதுகாப்பான மதிப்பெண்ணா இருக்கு. சரி, இப்போ கட் ஆஃப் பத்தின எல்லா விவரங்களையும் பார்த்தாச்சு. இப்போ நீங்க அடுத்து என்ன செய்யணும்? அதுக்கான தெளிவான நேரடியான ஆக்ஷன் பிளானுக்கு போலாம். நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான 3 விஷயம்தான். 1, உங்க ஸ்கோரை யாம சொன்ன கட் ஆஃப் கூட ஒப்பிட்டு பாருங்க. 2, நீங்க சேஃப் ஜோன்ல இருந்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனடியா பிசிக்கல் ட்ரெயினிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. 3, உங்க ஒரே குறிக்கோள் பிசிக்கல்ல 24க்கு 24 வாங்குறது மட்டும்தான். இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. பாருங்க, இந்த வாய்ப்பு ரொம்ப முக்கியமானது. ரிசல்ட் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்து உங்க பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இப்போவே தொடங்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுத்து தேர்வுங்கிறது ஒரு தகுதி சுற்றுதான். உண்மையான போட்டியே இப்போதான் ஆரம்பமாகுது.
உங்களுடைய சீருடை கனவை நினைவாக்க போறது உங்க உடற்தகுதி தான். அதை ஜெயிச்சு காட்ட நீங்க தயாரா?